உங்களை மாதிரி தான் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் இன்றைக்கி வந்திருக்கேன். என்னை பார்க்கும்போது ரொம்ப திங்க் பண்ணுவீங்க, அப்படிலாம் இல்லை. நான் சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. நான் 18 வயசில் எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் நல்லா படிச்சிருக்காங்க. பட் ஆனால் நான் படிக்கல. அதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நான் சுற்றி பார்க்கும்போது எல்லாருமே படிச்சிருந்தாங்க, நான் மட்டும்தான் படிக்கல அப்படின்னது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய யூஜியை கண்டினியூ பண்ணேன். என் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் 2 பேருமே என்னோட சின்ன பொண்ணு எல்கேஜி அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் என்னோடய யூஜி படிக்க ஆரம்பித்தேன். பிசிஏ முடித்தேன். அண்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் முடிச்சு. ஏன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எடுத்தேன்? டிகிரிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? நான் சீக்கிரமாக பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் எடுத்தேன். ஏன்னா கஷ்டமானதை எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகலாம். எப்பயுமே நம்ம ஈஸியாக எடுக்கிறத எடுத்தோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஈஸி எப்பயுமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லைஃப் என்ன ஆகும், அதே மாதிரி ஈஸியாக நார்மலாக போய்ட்டுருக்கும். பட் ஆனால் டஃப்பான விஷயத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மேலே போயிடுவாங்க சீக்கிரமாக. மேலேனா மேலே கிடையாது, பொசிஷன் க்ரோ ஆகிடும். நான் ஃபர்ஸ்ட் கம்பெனிலேயே ஃபஸ்ட்டு எம்டி கூட தான் என்னோடய இன்டர்வியூ வந்துச்சு. ஆனால் நான் கேட்டது என்னென்னா, எனக்கு 1 lakh சேலரி தந்தால் தான் நான் ஜாயின் பண்ணுவேன்னு. ஏமா 1 lakh கேட்குறீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் சொன்னேன், என் கூட படித்தவங்கெல்லாம் நல்லா படித்து இன்றைக்கி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக வரணுன்றதுக்காக தான் நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜே எடுத்தேன். ஸோ நான் அந்த சேலரி வாங்கும் போது தான் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கும். அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஜாப் 1 lakh சேலரின்றதான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு. ரவுண்டு போட்டு இதுதான் என் லைஃபு, இதுக்குள்ளே தான் உலகம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உலகம் ரொம்ப பெருசு, இன்னும் நிறைய இருக்குது சாதிக்கிறதுக்கு அப்படின்னு. கோவிட் டைம் வந்தப்போ நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா பசங்களெல்லாம் பார்த்துக்கணும், ஸ்கூல் இல்லையா, எல்லோரும் வீட்டிலே இருந்தாங்க. கோவிட்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுனால சரி வேண்டாம் பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி இருந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணும்போது நான் வேணால் பேசட்டுமா அப்படின்னு. ஐயோ எங்கள் வீட்டில் பிரச்சனையை உருவாக்கிடாத. நாங்கள் இந்த மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்னை பாதிச்சுது. நான் எப்படின்னா, இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனைனா காதில் கேட்டுட்டு நாமான்னு போக மாட்டேன். அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்ற திங்க் பண்ணுற மைண்ட். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2021 விமென்ஸ் டேக்கு இன்னும் சில ஆண்கள் கண்ணை கட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணை திறந்து விமென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு 155 ஃபீட்டை கண்ணை கட்டிக்கிட்டு மலையிலேருந்து இறங்கி முதல் உலக சாதனை பண்ணேன். அந்த முதல் உலக சாதனை வேர்ல்டு ஃபுல்லாக போச்சு. ஏன்னா அது விமென்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஃபாதர் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒரு பிரதர் தங்கச்சிக்கு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும், அண்ட் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு பின்னாடி நிற்கணும். இந்த 3ம் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பின்னாடி மட்டும் நின்னா போதும், கண்டிப்பாக பெண்கள் ரொம்ப சாதிப்பாங்க அப்படின்றது தான் என்னோடய மெசேஜ். இது ஃபஸ்ட்டு வேர்ல்ட் ரெக்கார்டு. இப்படியே அடுத்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்னா, என் 2 பொண்ணுங்களும் பொண்ணுங்க தானே, எனக்கும் நாளைக்கு என்னோட குழந்தைங்களுக்கும் விமென்ஸ் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என் பெரிய பொண்ணு ஒரு நாள் கேட்டா, அந்த பொள்ளாச்சி கேஸில் ஏம்மா இந்த அக்கா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவள் கேட்டது நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லேன், இது பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள பாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது கம்மியாக இருக்கிறதுனால பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லிக்கிறாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால அவள் சொன்னதை திங்க் பண்ணி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து குழு மணாலி இருக்கு இல்லையா, மணாலி, அந்த இடத்துல போய் 3 பேருமே, என் சின்ன பொண்ணை நான் முதுகில் கட்டியிருந்தேன், பெரிய பொண்ணை தனியாக கண்ணை கட்டி இறங்கினா. ஆனால் என்ன மெசேஜ் சொன்னோம் அப்படின்னா, எல்லா கேர்ள்ஸ் பேபிக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அண்ணா கிட்ட எப்படி நடந்துக்கோ, தங்கச்சிக்கிட்ட எப்படி தம்பிக்கிட்ட எப்படி நடந்துக்கோ, பாய்ஸ் கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு. அதே ஏன் ஆண் குழந்தைங்கிட்ட மட்டும் சொல்லிக் கொடுக்கல? அக்காவை இப்படி தான் நடத்தணும், தங்கச்சி இப்படி தான் நடத்தணும், ஃப்ரெண்ட்ஸு இப்படி தான் நடத்தணும்னு சொல்லி கொடுத்தா இன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றது என்னோட மெசேஜாக இருந்துச்சு. என் பொண்ணும் இதை பற்றி நிறைய பேசுதான். எப்பயுமே டக்குன்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு சூசைட் மட்டும் தீர்வு கிடையாது, அதை தாண்டி உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ரோட்டில் போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கால் உடஞ்சி போச்சு, அதுக்காக உயிரே தியாகம் பண்ணணுமா என்ன? அப்படி கிடையாது. அதே மாதிரி இது ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஆக்சிடெண்ட்டை
அதே மைண்ட் திங்க் பண்ணிட்டு நம்ம சூசைட் பண்ணணும்னு எடுக்கிறது முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம், பட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே முடிவு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, நீங்கள் உடம்பு சரியில்லைனா எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. பட் ஆனால் நம்மளோட திங்கிங் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு, பட் ஆனால் எல்லா டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஏஜில் இருக்கும் போது அவங்களால அந்த டிசிஷனை பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது. பெரியவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இன்னொரு மெசேஜ் அந்த. ஸோ இதை 2 உலக சாதனை பண்ணிவிட்டு பழையபடியும் என் லைஃப்பில் நார்மலாக போயிட்டு இருந்தேன். திருப்பியும் வந்து வீரமங்கை வேலு நாச்சியார் அவங்க வந்து இந்த 2022 வருஷம் வந்து அவங்களோட டேப்லூ, அதாவது தேர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லி பரேடில் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அதெல்லாம் என்னோட ஆராய்ச்சி கிடையாது. பட் அப்போ தான் வந்து வீரமங்கை வேலு நாச்சியார்னா எனக்கு யாருனே தெரியாது உண்மையிலே. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது புக்கே தொட்டதில் ஒழுங்கா. எப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஃபுல்லாகவே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்னால ஸோ அது உள்ளே என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டேன். நான் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணேன், ஆனால் 80% எடுப்பேன். எக்ஸாமுக்கு படித்து பாஸ் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த அந்த என்ன கதை இருக்குன்றதை நான் மைண்டில் ஏற்றலை. புக்குக்கு நான் பாஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணணும், இதுதான் என்னோட. அப்போ வந்து வீரமங்கை வேலு நாச்சியார் வந்து 223 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீரமங்கை இருந்திருக்காங்க. நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த உடன்கட்டை ஏறுதல் தான் நமக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் 223 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீரப்பெண் இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணவங்கள 9 வருஷம் வெயிட் பண்ணி பழி வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஃபோன் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது, கம்யூனிகேஷன்லாம் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. பட் ஆனால் அன்னைக்கு வந்து எதுவுமே கிடையாது நமக்கு. அப்படி இருந்த சுச்சுவேஷனில் இவ்வளோ விஷயம் ஒரு பெண் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் இதே தமிழ்நாட்டில் தானே பிறந்திருக்காங்க. இப்போ தெரியும்னா மதுரை டு சென்னை நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது யூடியூப்பில் போட்டு அவங்கள கேட்டுகிட்டே இருக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன் நம்ம அவங்கள ஆகக்கூடாது? அவ்வளோதான் என்னோட கொஸ்டின். அந்த மார்னிங் நான் வந்து சென்னை ரீச் ஆனேன், அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும். என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன், உனக்கு வீரமங்கை வேலு நாச்சியார் தெரியுமாடா அப்படின்னு. அவள் வந்து தமிழ் லாங்குவேஜ் எடுக்கலை, ஸோ ஹிந்தி எடுத்தா, ஃப்ரெஞ்சு எடுத்தா. ஸோ அதனால் அவளுக்கு சுத்தமாக தெரியல அவளுக்கும். ஸோ அப்போ என் சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்டால் எனக்கும் தெரியலண்ணா. அப்போ நம்ம ஊர்லேயே இப்படி ஒரு வீரப்பெண்மணி தெரியாமல் இருக்குன்னா அப்போ அவங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அவங்களுக்காக வித்தின் 3 டேஸில் ஆர்ச்சரியே எனக்கு தெரியாது, ஆனால் என் பொண்ணுங்க ஆர்ச்சர் பிளேயராக இருந்தாங்க. ஸோ ஸ்டேட் லெவல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக என்னென்ன டேலண்ட் தெரிஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு என்னை மேட்ச் பண்ணி பார்த்தேன். அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி எனக்கும் நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சு. அவங்களுக்கு என்னெல்லாம் கலர் தெரியுது, அப்போ எல்லாத்தையும் என் கூட வந்து வச்சு பார்த்து அன்றைக்கி மார்னிங் ரீச் ஆனோடனே முடிவு பண்ணிட்டு நான் வீரமங்கை வேலு நாச்சியாராக ஆகணும் அப்படின்ட்டு. அவங்கள மாதிரியே குதிரையில் உட்காந்து 3 மணி நேரம் தான் மொத்தம் நான் ப்ராக்டிஸ் எடுத்தேன் 3 நாள். ஏன்னா நான் வந்தது 22ஆம் தேதி மார்னிங் தான் சென்னைக்கு வந்தேன். 26ஆம் தேதியே அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது என்னைக்கு ரிஜெக்ட் ஆச்சோ, என்னைக்கு அந்த பரேடில் அதே டேட்டில் அவங்க வரணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1389 ஏரோ 3 மணி நேரம் உட்காந்து குதிரையில் உட்காந்து ஷூட் பண்ணி எக்ஸாக்டாக பாயிண்ட் பண்ணதுனால 89 ஸ்கோர் எடுத்திருந்தேன். வெறும் 3 மணி நேரம் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எல்லாமே சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் தான் ஒரு அச்சீவ்மெண்ட்டை போடுவாங்க. ஆனால் இது வந்து அன்பிலீவபிள் அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்கள ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அதனால் ஜெயிச்சாங்கன்னு. என் மைண்டு சொல்லிச்சு, என் மைண்டை கேட்டேன். ஃபஸ்ட் நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னோடய ஆரோ போர்டுக்குள்ளே போகல. அந்த ஆர்ச்சரி மாஸ்டர் வந்து அடிங்கன்னு சொன்னார், நான் அடிக்கிறேன், போர்டுக்குள்ளே போகல. மேடம் எப்படி மேடம் இதெல்லாம் முடியும் அப்படின்னு. இல்லை மாஸ்டர் நான் பண்ணுவேன். 2வது நாள் பைக்கில் உட்காந்து மேலே உட்காந்து அடித்தேன், போர்டுக்குள்ளேயே போகல. மேடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேடம், நாளன்னைக்கு இது ஈவெண்ட் மேடம், அசிங்கமாகிடும் மேடம், இன்விடேஷன்லாம் போட்டிங்க, எம்எல்ஏலாம் வரலட்சுமி மேம் கூட வந்திருந்தாங்க, எம்எல்ஏ மேம். ஸோ எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எப்படி மேம்? அதெல்லாம் பரவாயில்ல மாஸ்டர் அப்படின்னு. குதிரையை கூப்பிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பண்ணும்போது ஆரோவை தான் எடுத்தேன், குதிரை தூக்கி என்னை கீழே போட்டுருச்சு. ஏன்னா அதை குத்த போகிறேன்ற அந்த பயம் அது என்னை தூக்கி போட்டுச்சு. உடனே என்னோட மாஸ்டர் சொல்லிட்டாரு, ஃபஸ்ட்டு லெட்டர் எழுதுங்க, உங்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுத சொன்னார். எழுதிட்டேன். அவர் கெஞ்சறாரு,
மேடம் நீங்கள் வந்து சும்மா நின்றுட்டு கூட ஷூட் பண்ணுங்க மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாவது உயிர் போச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும் மேடம். என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, நான் போஸ்டர்லாம் வீரமங்கை வேலுநாச்சியார் குதிரையில் உட்காந்து ஏரோ ஷூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணேன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப இதுவாகிடும். அதனால் நான் வந்து குதிரையில் உட்காந்து தான் பண்ணுவேன்னு. ஸோ எனக்கு வந்து அப்படி தான் நடந்துச்சு. ப்ராக்டிஸே இல்லாதனா எனக்கு என்ன சொன்னாருன்னா, என்னோட மாஸ்டர் 1200 ஏரோ வந்து ஹுசேனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹுசேனி அவர் வந்து 1200 ஏரோ தான் ஷூட் பண்ணியிருக்காரு. நீங்கள் 1201 ஷூட் பண்ணுங்க, ஆனால் பாயிண்ட்லாம் கூட தேவையில்லை, ஆனால் போர்டுக்குள்ளே போனால் போதுன்னு. ஆனால் நான் 1389 ஷூட் பண்ணேன், ஆனால் 89 ஸ்கோர் எடுத்தேன். ப்ராக்டிஸே இல்லாமல். இதெல்லாம் எப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், அதை உண்மையாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். என்னடா இதை அடுத்து வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிகிட்டு இருக்காங்களே, என்னடா இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு யோசிப்பீங்க. என்னோடது எல்லாமே எனக்காக நான் எதுவுமே பண்ணலை. ஏதாவது எனக்கு கேட்டிங்களா, உனக்காக ஏதாவது இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஸோ அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன், என்னடா இது ஒவ்வொரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் தேவைப்படுது, ஒரு மைக் தேவைப்படுது, மீடியா அந்த நேரத்தில் தான் வராங்க, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியல. அப்போ நம்ம எதை செஞ்சால் வாழ்க்கை முழுக்க ஒரு பிளேஸில் ரீச் ஆகலாம், இந்த மாதிரி மைக் கிடைக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் என்னோட பிடி டீச்சர் ரிமைனிங் என் லைஃப்பில் வந்தாங்க. நான் 10th படிக்கும் போது எப்பயுமே ஜெயிச்சிருவேன். அந்த 400 மீட்டரில் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தோற்று போனேன். இப்போ என்னோட பிடி டீச்சர் கேட்டாங்க, ஏண்டி நீ வந்து எவரெஸ்ட் சிகரமாக ஏறி தோற்று போயிட்ட, 400 மீட்ரு தானே. ஆனால் அப்போ எனக்கு எவரெஸ்ட் சிகரம்னா என்னன்னு தெரியாது. இது வந்து அன்றைக்கி 3வது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி அந்த நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. அவ்வளோ பேர் கூப்பிட்டு பாராட்டுறாங்க, சிஎம் பாராட்டுறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. ஏன்னா திருப்பியும் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வேணுமே அப்படின்னு நான் அன்னைக்கு நைட் முடிவு பண்ணேன். ஸோ அந்த மவுண்ட் எவரெஸ்ட்னா என்னவா இருக்கும் அப்படின்னு அப்போ தான் போய் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மவுண்ட் எவரெஸ்ட் வேர்ல்டு டாப் ஆஃப் த மவுண்டனே எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் நைட் சர்ச் பண்ணி மவுண்ட் எவரெஸ்ட்டை யாராவது இந்தியாவில் கிளைம் பண்ணியிருக்காங்களா, தமிழ்நாட்டில் கிளைம் பண்ணியிருக்காங்களான்னு எடுத்தேன். 73 வருஷம் யாருமே ட்ரை பண்ணல. ஏன் ட்ரை பண்ணல தெரியுமா? ஒன்று, மவுண்ட் எவரெஸ்ட் போனவங்க உயிரோட திரும்பி வரமாட்டாங்க. 50% வருவாங்க, 50% இறந்து போயிடுவாங்க, இப்படி தான். ஸோ அதனாலே யாருமே முயற்சியும் பண்ணலை. அதே மாதிரி இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறதுக்கு குறைஞ்சது 50லேருந்து 1 கோடி வரைக்கும் செலவாகும், 50 லட்சத்துலேருந்து. ஸோ அதனால் இந்த பணம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். பணம் ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் உயிரோட வருவாமா அப்படின்றது இன்னொரு விஷயமா இருந்தது. அதனால யாருமே 73 வருஷம் முதல்ல தொட்டு அதுக்கப்புறம் 73 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் ட்ரையே பண்ணலை. ஸோ நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது? அப்போ பண்ணிட்டேன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இடம் பிடிக்கலாம். அந்த வரலாற்றில் இடம் பிடிச்சா வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரி மைக்க பிடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னோட முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். நம்மளுடைய டெப்டி சிஎம் அப்போ தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ராகி இல்லாத ஒரு ஜிஓவை எனக்காக க்ரியேட் பண்ணி எனக்கு ஸ்பான்சர் பண்ணி நான் இன்னைக்கு மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறி இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். நாட் ஓன்லி மவுண்ட் எவரெஸ்ட் சும்மா சொல்லிடலாம் ஏறிட்டு வந்தேன் அப்படின்னு, அப்படிலாம் நான் ஏறிட்டு வரல. கிட்டத்தட்ட 56 நாள் ஆச்சு நான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி சப்மிட் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நான் மவுண்ட் எவரெஸ்ட்டில் 95% இறந்துட்டேன். 5% உயிர் பொழைச்சி வந்தேன். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து சும்மா நம்ம ஏதோ போய் மலை ஏறிட்டு பழனி மலை ஏறிட்டு வர மாதிரியோ அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாகவே ஐஸ் மவுண்டைன், ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகும். நம்ம -45 டிகிரியில் சர்வை பண்ணணும். யூஸ்வலாக வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனாவே தாங்க மாட்டோம். இங்கேருந்து யோசிச்சுக்கோங்க, கடல் மட்டம், அதாவது நம்ம இங்கே இருந்த ஹைட்டில் இருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரம், இங்கேருந்து டைரெக்டாக ஸ்கை போகிற தூரம், அவ்வளோ ஹைட். அது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கேம்ப் ரீச் ஆகும் போதே நிறைய கஷ்டப்பட்டேன். அங்கேயே ஒரு 3 பேர் ஷெர்ப்பாவே இறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போனோடனே கும்பு ஐஸ் வால்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஐஸ் வால் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா கரைஞ்சு கடலுக்குள்ளே போகும். ஸோ அதனால என்னென்னா அது எப்பெல்லாம் கரையுதோ அப்போ அந்த அந்த கும்பு ஐஸ் வால் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த மூவ் ஆகும் போது என்னென்னா நம்ம அதை கிராஸ் பண்ணி நடக்கும் போது எப்போ வேணாலும் உடச்சிட்டு விழுவோம். ஆனால் அதோட ஹைட் வந்து 6 கிலோமீட்டர் உயரம். ஸோ அந்த இடத்துல எங்கே விழுந்தாலும் கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்தான நிலைமை வந்து ஏற்படும். அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகே, டைம் இல்லைங்களா?
ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், அதுக்கு தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து அதுக்கப்புறம் இது எப்படி சொல்லுவாங்களா, கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உச்சி அடையணும். இந்த பேஸ் கேம்ப்லேருந்து கேம்ப் 1 போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஆகும். அந்த 16 மணி நேரத்தில் நம்ம சும்மா ஜஸ்ட் 400 மீட்டரோ இல்லை இல்லை 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணாவே டயர்டாயிடும் இல்லையா. பட் இங்கே அப்படி இல்லை. 16 மணி நேரம் உங்களுக்கு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் உட்கார முடியாது. அந்த கும்பு ஐஸ்ஃபால் எப்போ வேணாலும் பிரேக் ஆகும். அதுவும் நம்ம சும்மா எல்லா இடத்துலையும் நடக்க முடியாது. ஒரே ஒரு கயிறு போட்டிருப்பாங்க, அந்த கயிறில் மட்டும்தான் நம்ம சேஃப்டி லாக்கை போட்டு நடக்க முடியும். அந்த 17 மணி நேரம் உட்காராமல் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே அதுதான் பண்ணுவாங்க. நீங்கள் நடந்துட்டு போய் திரும்பி வந்துட்டீங்கன்னா ஓகே, இவங்களை எவரெஸ்ட் ஏற கூட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அது ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம அந்த உயரத்தில் நம்ம பாடி தாங்குதான்னு பார்ப்பாங்க. நிறைய பேர் அந்த கேம்ப் 1 போயிட்டு வரும்போதே இறந்துருவாங்க. சில பேருக்கு வந்து மூக்கு வழியாக ரத்தம் வந்துடும், வாய் வழியாக ரத்தம் வரும். இது என்னென்னா லங்ஸ் ஸ்பாயில் ஆகிடும். லங்ஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளால் நார்மலாக இருக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். அடுத்து வந்து இதே மாதிரி இங்கே பேஸ் கேம்ப் திருப்பி வந்துட்டு நம்ம டைரெக்டாக போய் மவுண்ட் எவரெஸ்ட் ஏற மாட்டாங்க. அகைன் பேஸ் கேம்ப் வந்து திருப்பியும் பேஸ் கேம்ப்லேருந்து கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, திருப்பியும் பேஸ் கேம்ப் வருவாங்க. இந்த கேம்ப் 3 போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் இன்றைக்கி 50 கிலோ இருக்கேன்னா வரும்போது 10 கிலோ கண்டிப்பாக குறைஞ்சிருப்பேன் வித்தின் 3 டேஸில். ஏன்னா அந்த 3 டேஸும் கிட்டத்தட்ட பேஸ் கேம்ப்லேருந்து நான் 23 மணி நேரம் நடந்து போனால் தான் கேம்ப் 2 ரீச் பண்ண முடியும். கேம்ப் 1ல் ஸ்டே பண்ண முடியாது. இந்த 23 மணி நேரமும் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் இருக்கும். 23 மணி நேரம் உட்கார முடியாது, 20 மணி நேரம் நீங்கள் தூங்க முடியாது. ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே போய் ரீச் பண்ணால் தான் கேம்ப் 2 ரீச் பண்ண முடியும். கேம்ப் 2 ரீச் பண்ணி நைட்டு மட்டும் தான் தூங்கணும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கேம்ப் 3 போய் தொட்டுட்டு திருப்பி கேம்ப் 2 வர்றதுக்கு கிட்டத்தட்ட 23 மணி நேரம் ஆகும். திருப்பியும் அதே மாதிரி தொட்டு கீழே வரணும். அகைன் அங்கேருந்து பேஸ் கேம்ப்க்கு அடுத்த நாளே வந்து சேர்றோம். இதில் உங்கள் பாடி என்ன ஆகுன்னா சாதாரணமான ஹைட் கிடையாது, இது ஆக்சிஜனே கிடையாது. இங்கெல்லாம் மரம் இருக்குது, மூச்சு வாங்க முடியாது, உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்காது, நார்மல் பாடியே இருக்காது. ஸோ நம்மளால் சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வர வழியே எல்லாம் கிளைம் பண்ணிட்டு வரணும். அந்த டெஸ்ட்டில் அகைன் நீங்கள் பாஸ் பண்ணாதான் எவரெஸ்ட் உச்சி ஏறதுக்கே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா கேம்ப் 3 வரைக்கும் போயிட்டு வரும்போது நிறைய பேர் அகைன் இறந்துருவாங்க. ஸோ இறந்தவங்கெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உடம்பு சரியாமல் போனவங்களாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க செட் ஆகாதுன்னா அவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. இருக்கிறவங்க தான் யார் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்கள தான் திருப்பி எவரெஸ்ட் கூட்டு போவாங்க. அதே மாதிரி 3வது தான் ஃபைனலாக எவரெஸ்ட் போனோம். அப்போ நானும் என்னோட டீம் போகும்போது நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போயிருக்கேன். மற்றவங்கெல்லாம் நிறைய மலை ஏறி பழக்கம் இருந்து, அதே மாதிரி எவரெஸ்ட் வந்து சாதாரண விஷயம் இல்லை. மவுண்ட் எவரெஸ்ட்ன்றது வேர்ல்டு டாப் ஆஃப் த மவுண்டன். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3-4 மவுண்டனை ஏறி சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மவுண்ட் எவரெஸ்ட் வருவாங்க. ஆனால் நான் ஒரு ஆள் தான், எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் டைரெக்டாகவே மவுண்ட் எவரெஸ்ட் போனேன். ஸோ அங்கே வந்து எல்லாரும் என்னென்னா எங்கள் டீமில் போனவங்க ஃபாரினர் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இறந்த உடனே நியூஸ் வந்த உடனே எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஏறாதீங்க, உங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. வந்து நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்தேன். அவங்க வந்து 6 கான்டினென்ட்டை ஏறிட்டு 7வதாக தான் எவரெஸ்ட் ஏற வந்தாங்க. அவங்க வந்து அழுறாங்க. எப்படின்னா எவரெஸ்ட் வந்து டூ ஆர் டை, இட்ஸ் நாட் எ கேம், நீங்கள் கேம்னு நினச்சிட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு தமிழ் விமனாக வந்திருக்கேன், நான் ரிட்டர்ன் போயிட்டேன்னா என்னோட பேச்சு வந்து அங்கே கேள்வி வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா எவரெஸ்ட் பற்றி யாருக்கும் தெரியாது, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, இந்த மாதிரி ஆச்சுன்னு நான் இன்னைக்கு வந்து கதை சொன்னேன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு வேளை சக்ஸஸ் பண்ணிட்டு இறந்தே போயிருந்தாலும் சரி அப்போ நம்புவாங்க. இந்த உலகம் அப்படி தான், ஜெயிச்சவங்க சொன்னால் கேட்கும், ஜெயிக்காதவங்க சொன்னால் கேட்காது. அதனால என்னன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இது ஒட்டுமொத்த தமிழ் பெண்களுக்கே அசிங்கமாயிடுமேன்னு எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா பெண்கள் வந்து சக்தி வாய்ந்தவங்க, அதை ப்ரூவ் பண்ணாதான் நம்புவாங்க, ப்ரூவ் பண்ணலன்னா நம்ப மாட்டாங்க. அந்த ப்ரூவ் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஏற உச்சிக்கு கிளம்புனேன். 6 ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுப்பாங்க எங்களுக்கு அங்கேருந்து, கேம்ப் 2லேருந்து. இந்த 6 ஆக்சிஜன் சிலிண்டரு 48 மணி நேரம் தான் தாங்கும். அந்த 48 மணி நேரத்தில் நாங்கள் போய் எவரெஸ்ட் உச்சியை தொட்டுட்டு கீழே வந்துட்டோன்னா உயிரோடு இருப்போம், இல்லை அப்படின்னா உயிருக்கு ஆபத்தாயிடும்.